ஹலோ வணக்கம். இன்றைக்கி கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் டிஷ் பார்க்கலாம். இது வந்து பன்னீர் ஸ்டஃபிங் வச்சு 2 விதமான சப்பாத்தி. ஒன்று வந்து ஸ்டஃப்டு பன்னீர் சப்பாத்தி, இன்னொன்று வந்து பன்னீர் பின்வீல் பராத்தா. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வீடியோவில் பிகினிங்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு எப்பவும் போல் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த பன்னீர் ஸ்டஃபிங்க்கு தேவையானது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது பச்சை வாசம் போனதுக்கப்புறம் வெங்காயம் கேப்சிகம் எல்லாம் போட்டுட்டு உப்பு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பவுடர்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வணக்கணும். கடைசியாக பன்னீர் போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து சிம்மில் வச்சு நல்லா வேக வைக்கணும். அவ்வளோதான், பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி. இப்போ அதை வந்து சப்பாத்திக்குள்ளே எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு அதை வந்து அதுக்குள்ளே இந்த பன்னீர் ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பின்வீல் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு வெரைட்டி, நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்க்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து அதுக்குள்ளே இந்த பன்னீர் ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி மாதிரி தேய்க்கணும். இது வந்து ஸ்டஃப்டு பன்னீர் பராத்தா. இதை வந்து இப்போ நம்ம தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 சைடும் நல்லா சிம்மில் வச்சு வேக வைக்கணும். ஏன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கனால நல்லா வேகணும். அவ்வளோதான், ஸ்டஃப்டு பன்னீர் பராத்தா அண்ட் பன்னீர் பின்வீல் பராத்தா ரெடி. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சுவையோடு. கீப் சப்போர்ட்டிங், கீப் ஸ்மைலிங். தேங்க்யூ.